friends, welcome to Subis Wonderland. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சன்னா பிரியாணி. ஒரு டேஸ்டியான டிஷ்ங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க फ्रेंड्स. இந்த தருணத்துல சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ சன்னா பிரியாணி எப்படி பண்ணலாம்ங்கறத பாப்போம். வாங்க फ्रेंड्स. செய்ய தேவையான பொருட்கள் ரைஸ் 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். கர்ட் 1/2 கப். ஒரு green chilli கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் ஆனியன்ல 3 ஆனியன் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கரி லீவ்ஸ், புதினா கொஞ்சம், தக்காளி 3 தக்காளி இதுவும் சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் சனா டால், வெள்ளை கொண்ட கடலை ஊற வச்சு நேத்து நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பட்டை ஸ்டார் 2, பிரியாணி இலை, கிராம்பு 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்குரிய பட்டை, கிராம்பு, ஸ்டார், அப்புறம் பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது லைட்டாக நல்லா பொரியட்டும். இப்போ நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கீறி விட்டுருக்கேன் க்ரீன் சில்லியை. இப்போ புதினா ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நமக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், நல்லா மேஷ் ஆகி வரட்டும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நான் சன்னாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதே நல்லா மசாலாவோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ சன்னா இந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இப்போ நான் ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ரைஸில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு லேசியாக ஃபீல் பண்ணுற அன்னைக்கெலாம் நம்ம குயிக்காக இந்த மாதிரி சன்னா டால் வச்சு நம்ம சன்னா பிரியாணி செஞ்சுக்கலாம், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு கப் ரைஸ்க்கு வந்து நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை திறந்துக்கலாம். 4 விசில் முடிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சன்னா பிரியாணி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே டேஸ்டியான சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ், Wonderland. தேங்க்யூ.